கார்த்தி ரேவதி சீரியல் வந்து சூப்பரான ப்ரோமோ வந்திருக்கு. நம்ம அதை பற்றி தான் அந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாட்டியை தான் காட்டுறாங்க. பாட்டிகிட்ட வந்து அந்த அதிகாரி வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க. என்னம்மா இவ்வளோ நேரம் ஆகிப்போச்சுது, இன்னும் உங்கள் பேரை நான் காணலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துருவாயா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ சாமுடிச்சிரு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, எவ்வளோ நேரம் தான் காத்துட்டு இருக்க முடியும், எல்லாருக்கும் வேலை இல்லையா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இப்போ சந்திரகலாவும் திட்டிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்து பார்த்தோம்னா பாட்டி வந்து அவங்க அருணுகிட்டே ஆனந்துக்கிட்டே சொல்கிறாங்க, என்னையா இவ்வளோ நேரம் ஆகிப்போச்சுது, கார்த்தி வர காணலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே இங்கே பார்த்தோம்னா வந்து அவங்க இளையராஜாவை தான் காட்டுறாங்க. இளையராஜாவை மரத்தில் பிடிச்சி அவங்க கட்டி வச்சிருக்கனால ஐயோ நம்மளுக்காக எல்லாரும் காத்துட்டு இருப்பாங்க இந்த மாதிரிக்கு நடந்து போய் நினச்சிருக்கும் போது அப்போ முத்துவேலுக்கு அந்த லேடி வந்து ஃபோன் பண்ணுறாங்க. ஐயா நீங்கள் சொன்ன மாதிரிக்கே அவனை நல்லா வசமாக நான் மாட்டி விட்டுட்டேன், அதனால அவனை வந்து ஒரு மரத்தில் கட்டி வச்சிருக்காங்க அப்படிங்கவும் இது கிட்டதுமே முத்துவேலு ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க. அந்த இளையராஜாவை எப்படியாவது கார்த்தி வேஷம் போட்டு கையெழுத்து போடலான்னு சொல்லிட்டு ஏற்பாடு பண்ணினேன், நாங்கள் என்ன பண்ணி வச்சிருக்கிறோம் பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு முத்துவேலு சந்தோஷப்பட்டு இருக்கவும் அடுத்தவங்க பார்த்தோம்னா பாட்டி வந்து கார்த்திக்கு தான் ஃபோன் பண்ணுறாங்க. என்னையா நீ கிளம்பலையா அப்படின்னு சொல்லும்போது ஏன் பாட்டி இளையராஜா அங்கே வரலையான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது இல்லையா அவனும் வரல அப்படிங்கிறாங்க. இப்போ அவங்க இந்த அதிகாரி வேற அவசரப்படுத்திட்டு இருக்கிறாரு, எல்லாருமே வந்து உனக்காக தான் காத்துட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லவும் சரி பாட்டி கொஞ்சம் இருங்க நான் இளையராஜாவுக்கு ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இளையராஜாவுக்கு ஃபோன் பண்ணி பார்க்குறாங்க. அப்போ அவங்க ஃபோன் வந்து காரில் இருக்கவும் இளையராஜாவுக்கு அதனால ஃபோன் எடுக்க முடியல. அது மட்டும் இல்லாமல் அவங்கள வந்து மரத்தில் கட்டி வச்சிருக்கனால அவங்களுக்கு வர ஃபோன் எடுக்க முடியல. அப்போ கார்த்தி நினைக்கிறாங்க என்னாச்சுன்னு தெரியலையே, இளையராஜா கிளம்புனதுக்கு இந்த நேரத்துக்கு வந்திருக்கணுமே, இவ்வளோ நேரம் நான் ஆகிப்போச்சுது என்ன ஆச்சுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அடுத்து கார்த்தி வந்து அவங்க மயில் வாகனத்திட்டையும் ராஜராஜன்ட்டையும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. என்ன நடந்துச்சுன்னு தெரியல, இளையராஜா வந்து போகலை, நானும் ஃபோன் பண்ணி பார்த்துட்டேன், பாட்டி வேற வந்து எனக்காக தான் எல்லாரும் காத்துட்டு இருக்கதா சொல்லிட்டு இருக்கிறாங்க, எனக்கு இப்போ என்ன பண்ணுறதுக்குன்னே தெரியல அப்படிங்கவும் இங்கே பாரு கார்த்தி நீ மட்டும் போயிடக்கூடாது அப்படிங்கிறாங்க. அப்போ இதை வந்து பார்த்தோம்னா ரேவதி கேட்டுட்டு இருக்கும் போது அப்போ வந்து கார்த்தி சொல்கிறாங்க, இல்லை நான் போகலைன்னா அப்புறமா கோயில் வந்து அவங்களுக்கு சொந்தமாயிரும், பாட்டி அதோட தாங்க மாட்டாங்க, அது மட்டும் இல்லாமல் அந்த கோயில் கும்பாபிஷேகம் எல்லாம் நல்லபடியாக நடக்கணும்னு சொல்லிட்டு பாட்டி எவ்வளோ ஆசைப்பட்டுட்டு இருக்கிறாங்க, நான் மட்டும் போகலைன்னா எல்லாமே தலைகளாக மாறிடும், இது பாட்டியால் தாங்கிக்க முடியாது அப்படிங்கவும் அப்போ ராஜராஜன் சொல்கிறாங்க, கார்த்தி நீ சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான், ஆனால் நீ போனேன்னா சந்திரகலாவுக்கு சாமுண்டிசிட்ட வந்து உண்மை நிரூபிக்கிறதுக்காக தான் உன்னை அப்படி வரவழைக்கிறதுக்காக எல்லாம் பண்ணி வச்சிருக்கிறா, நீ போனேன்னா எல்லா உண்மையும் தெரிஞ்சிடும், நீ போகக்கூடாது அப்படிங்கும்போது இல்லை மாமா எனக்கு வேறு வழி தெரியல, நான் போயே தான் ஆகணும், இல்லைன்னா கோயில் வந்து அவங்க கைவசம் போயிடுச்சுன்னா பாட்டியால் தாங்கிக்கவே முடியாது, என்னை மன்னிச்சிருங்க மாமா, இந்த நாள் உண்மை தெரிஞ்சாலும் பரவாயில்ல, என்ன நடக்குதோ நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி கிளம்புறாங்க. அப்போ வந்து உடனே ராஜராஜன் வந்து மயில் சொல்றாங்க, என்னம்மா கார்த்தி வர போறாரு, என்ன பண்றதுக்கே தெரியல அப்படிங்கும்போது இன்னுமே நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது, எல்லாம் அந்த கடவுளை தான் பார்த்துக்கணும் அப்படின்னு ராஜராஜன் சொல்லவும் அடுத்து பார்த்தோம்னா ரேவதி அங்கேருந்து கிளம்புறாங்க. எப்படியாவது அம்மாவையும் அதாவது சித்தியும் அங்கேருந்து கிளம்ப வைக்கணும், சித்தி கூட வரட்டாலும் பரவாயில்ல, அம்மா அங்கே போகக்கூடாது, அதாவது கார்த்தி கையெழுத்து போட்டது போது அம்மா அங்கே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அப்போ ரேவதி ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு வந்து போகும்போது அவங்க வந்து மாறு வேஷம் போட்டுட்டு தான் போகிறாங்க, அதாவது மேலே வந்து பர்தா போட்டுட்டு போகிறாங்க. அப்போ ரிசப்ஷன்ல இருந்து நான் ஒரு ஃபோன் பண்ணிக்கிட்டேன் அப்படிங்கவும் உடனே அவங்களும் பண்ணிக்கிடுங்க அப்படிங்கிறாங்க. அப்போ அந்த ஃபோன்ல இருந்து பார்த்தோம்னா சாமுண்டிஸ்ரீக்கு தான் பண்றாங்க, அதாவது உங்க வீட்டுக்காரரு நெஞ்சு வலியால துடிச்சிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லவும் இதை கேட்டதுமே சாமுண்டிஸ்ரீ அதிர்ச்சி அடைகிறாங்க. எந்த ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்போ அந்த ஹாஸ்பிட்டலோட பேரையும் சொல்றாங்க, நீங்க உடனடியாக கிளம்பி வாங்கன்னு சொல்லிட்டு ரேவதி வந்து ஃபோனை வச்சிருந்தாங்க. இங்க பார்த்தோம்னா சாமுண்டிஸ்ரீ உடனே சந்திரகலாட்ட சொல்றாங்க, நான் உடனே கிளம்புறேன் அப்படிங்கும்போது என்னக்கா என்ன ஆச்சு அப்படிங்கிறாங்க. இப்படி உங்க மாமாவுக்கு நெஞ்சு வலியா அப்படிங்கும்போது இதனால நான் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறேன் அப்படிங்கிறாங்க. இங்கே பாருக்கா அந்த மாதிரிக்கெலாம் எதுவும் நடக்காது, யாராவது வந்து சும்மா விளையாடி இருப்பாங்க, இந்த மாதிரிக்கு அடிக்கடி ஃபோன்லாம் வரதான் செய்யுது, அதனால நீ நம்பாது அப்படிங்கவும் இப்போ நான் என்ன பண்ணுறதுக்கு அப்படிங்கிறாங்க. நான் சொல்கிறது கேளு, நம்மளை திசை திருப்பதுக்காக தான் இதெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க, அதனால நீ போகாது அப்படிங்கும்போது இரு இப்போ நம்பர் வந்துச்சுல்ல நான் அதுலேருந்து நான் திரும்ப பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டிஸ்ரீ அந்த நம்பருக்கு பண்ணுறாங்க. அப்போ ஹாஸ்பிட்டலோட பேரை அவங்க சொல்லவும் பாத்தியா ஹாஸ்பிட்டல் தான் பண்ணியிருக்கிறாங்க, நான் அங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதிகாரிகிட்ட அவங்க சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிருந்தாங்க சாமுண்டிஸ்ரீ. அவங்க போன கொஞ்ச நேரத்துல இங்க பார்த்தோம்னா கார்த்தி வந்துருந்தாங்க. அடுத்து இளையராஜாவும் வந்து அந்த மரத்துல இருந்து அவங்களே அந்த கயிறை கழட்டிக்கிட்டு அவங்களும் கிளம்பி ஓடி வந்துட்டு இருக்கிறாங்க. இங்க பார்த்தோம்னா வந்து கார்த்தி வந்துடவும் இதை பார்த்துட்டு சந்திரகலா அதிர்ச்சி அடைகிறாங்க. அக்கா போனதுமே இந்த கார்த்தி வந்துட்டானே, இவன் தான் பிளான் பண்ணி அக்காவை அங்கே இருந்து கிளம்ப வச்சிருக்கிறான், மாமாவுக்கு எதுவுமே நடந்திருக்காது அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கவும் அடுத்து கார்த்தி பார்த்ததுமே பாட்டி வந்து சொல்கிறாங்க அந்த அதிகாரிகிட்ட, என் பேரை வந்துட்டு அப்படின்னு சொல்லும் போது உடனே பார்த்தோம்னா அருண் ஆனந்த் எல்லாரும் கையெழுத்து போட்டு கொடுக்குறாங்க. அப்போ அதே மாதிரிக்கு கார்த்தியும் கையெழுத்து போட்டு கொடுக்கவும் அப்போ வந்து அந்த அதிகாரிகள் பார்த்தோம்னா அவங்க வந்து
பாட்டிக்கிட்ட வந்து அவங்க கையெழுத்து போட்டு எல்லாமே வந்து என்னென்ன அதாவது மாற்றணுமோ அதெல்லாம் மாற்றி அவங்ககிட்ட வந்து டாக்குமெண்ட்டை வந்து ஒப்படைச்சிருந்தாங்க. பாட்டி அந்த டாக்குமெண்ட்டை வாங்கினதுமே ரொம்பவே சந்தோஷப்பட்டுருந்தாங்க. எப்படியோ இந்த கோயில் வந்து அவங்கக்கிட்ட போகாமல் திரும்ப நம்மளுக்கே கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு பாட்டி வந்து ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்குமோ இதை பார்த்துட்டு சந்திரகலா ரொம்பவே எரிச்சலோடு இருந்துட்டு இருக்கிறாங்க. எது நடக்கக்கூடாதுன்னு நினச்சோமோ அது நடந்துருச்சு. அந்த கார்த்திக் கையெழுத்து போடுறதுக்காக வருவான், அதை அக்கா வச்சு நம்ம பார்க்க வைக்கலான்னு சொல்லிட்டு நம்ம எவ்வளோ பிளானை பண்ணணும், ஆனால் கடைசியில் இந்த மாதிரிக்கு முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே எரிச்சலோடு அங்கே இருக்கவும் அப்போ வந்து கார்த்திகிட்ட வந்து பாட்டி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, கார்த்தி நீ வருவியோ வரமாட்டியோ நினச்சிட்டு நான் பயந்துக்கிட்டே இருந்தேன், ஆனால் கடைசி நேரத்தில் நீ வந்து கையெழுத்து போட்டு கொடுத்துட்டையா அப்படிங்கும்போது உன் அத்தைக்காரி கரெக்டாக கிளம்பி போயிட்டா, இதெல்லாம் உன்னுடைய ஏற்பாடாக தானே இருக்கும் அப்படிங்கும்போது இல்லை பாட்டி அத்தை எங்கே கிளம்பி போனாங்கன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு கார்த்தி சொல்லவும் எல்லாம் அந்த ஆத்தா தான் அவளை அங்கேருந்து போக வச்சிருக்கிறாங்க, என்ன நடந்தாலும் சரிதான் எல்லாம் நல்லபடியாக நடந்து போச்சுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க. அடுத்தது பார்த்தோம்னா சரி பாட்டி நான் வீட்டுக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி வந்து கிளம்புறாங்க. எங்கே பார்த்தோம்னா சாமுண்டீஸ்வரி அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. அங்கே வந்ததுமே வந்து அவங்க விசாரிக்கவும் ரிசப்ஷனில் அப்படிலாம் யாருமே இங்கே அட்மிட் ஆகலை அப்படிங்கிறாங்க. என்னங்க சொல்லிட்டு இருக்கிறீங்க, இல்லை இந்த மாதிரிக்கு வந்து அட்மிட் ஆகியிருக்கிறாங்க, இங்கே இருந்து தான் எனக்கு ஃபோன் வந்துச்சுது அப்படின்னு சொல்லும் போது இல்லைங்க இங்கெல்லாம் யாருமே அந்த மாதிரிக்கு அட்மிட் ஆகலைங்க அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே சாமுண்டீஸ்வரி வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா சாமுண்டீஸ்வரி அவங்க ராஜராஜனுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அப்போ அவங்க வந்து ராஜராஜனும் ஃபோன் அட்டன் பண்ணவும் நீங்கள் எங்கே இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நான் வீட்டில் தான் இருக்கிறேன் ஈஸ்வரி அப்படிங்கிறாங்க. இது கிட்டதுமே சாமுண்டீஸ்வரி அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ வந்து ராஜராஜன் கேட்குறாங்க என்னாச்சு சாமுண்டீஸ்வரி அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஒன்றும் இல்லை நான் வீட்டுக்கு கிளம்பி வரேன் அப்படிங்கவும் அப்போ ராஜராஜன் நினச்சிட்டு தாங்க ஒருவேளை கோயிலில் தான் ஏதாவது பிரச்சனை நடந்திருக்குமோ அதனால தான் ஃபோன் படிச்சிருக்காளோன்னு சொல்லிக்கிட்டு அவங்க என்னென்னமோ யோசனை பண்ணிட்டு இருக்கவும் ரேவதி வந்து வீட்டுக்கு வந்துருந்தாங்க. அடுத்து பார்த்தோம்னா கார்த்தியும் வீட்டுக்கு வந்துருந்தாங்க. என்னம்மா அப்பல என்னாச்சுது, சாமுண்டீஸ்வரி உங்களை பார்த்துட்டாலா, எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லை நான் போகும்போது அத்தை இல்லை சின்ன மாமியார் மட்டும் தான் இருந்தாங்க அப்படின்னு சொல்லவும் எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சுதான்னு சொல்லி மயில்வாகனை கேட்கும்போது எல்லாமே நல்லபடியாக முடிஞ்சிச்சுது, பாட்டிகிட்ட பத்திரத்தையும் அவங்க ஒப்படைச்சிட்டாங்க அதிகாரிகள் அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்து ராஜராஜன் சொல்லிட்டு இருக்கிறாங்க உங்கள் அத்தை எனக்கு ஃபோன் பண்ணுன்னா வீட்டில் தான் இருக்கீங்களான்னு சொல்லி கேட்டால் நானும் ஆமானேன், ஆனால் அவள் பேச்சில் வந்து ஏதோ தடுமாட்டம் தெரிஞ்சிச்சு, என்னன்னு கேட்டாக்கி நான் வீட்டுக்கு வரேன்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டு அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா சாமுண்டீஸ்வரி வீட்டுக்கு கோபத்தோட வரவும் அப்போ சந்திரகலாவும் வந்துருந்தாங்க. என்ன ஆச்சுக்கா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது அவங்க கோபத்தோட வீட்டுக்குள்ளே வராங்க. ஆமாம் நீங்கள் நல்லா தானே இருக்கிறீங்க, அப்படி இருக்கும்போது உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிக்கிட்டு ஹாஸ்பிட்டல்லேருந்து எனக்கு ஃபோன் வந்துச்சுதுங்க அப்படிங்கிறாங்க. உடனே வந்து சந்திரகலா சொல்கிறாங்க நான் தான் உன்ட்ட சொன்னோம்ல இது எல்லாமே வந்து இவன் போட்ட திட்டம் தான், நான் சொன்னாக்கி நீ கேட்க மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இங்கேருந்து நீ கிளம்பி போனியே பாத்தியா, நான் சொல்ல நீ கேட்டீங்கன்னா அதெல்லாம் நடந்திருக்காது, ஆனால் பாரு எல்லாமே வந்து முடிஞ்சு போச்சுது, இதுக்கு மேலே சொல்லி எந்த பிரச்சனையும் கிடையாது, இது எல்லாமே இவன் போட்ட திட்டம் தான்க்கா, இவன் தான் அந்த பாட்டியோட பேரை, நான் சொன்னாக்கி நீ நம்ப மாட்டேங்கிறியே, நீ அங்கே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி தான் மாமாவுக்கு இந்த மாதிரிக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு உன்னை திசை திருப்புறதுக்காக இங்கேருந்து கிளம்ப வச்சிருக்கிறான் அப்படிங்கவும் இது கிட்டதுமே காத்து சொல்கிறாங்க எங்க பாருங்க இவங்க என்ன சொல்றாங்கன்னு எனக்கு தெரியல, என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியாது, இவங்க சொல்றது எல்லாமே பொய்ங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஆமா நான் சொன்னது நீ என்னைக்கு தான் நீ நம்பி இருக்கிற, என்னைக்கு தான் நீ வந்து உண்மைன்னு நீ ஒத்துக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு சந்திரகலா வந்து அவங்க திட்டிட்டு இருக்கவும் உடனே சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க அப்போ எதுக்காக வந்து உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு எனக்கு ஃபோன் வரணும், எதுக்காக அப்போ வந்து சொல்லிட்டு எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் உடனே வந்து அவங்க ராஜராஜன் வந்து நினைக்கிறாங்க என்ன நடந்துச்சுன்னே தெரியலையே, ஒருவேளை கார்த்தி தான் அந்த மாதிரிக்கு பண்ணியிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. அப்போ சாமுண்டீஸ்வரி வந்து கோபத்தோடு அங்கேருந்து கிளம்பி போகவும் அப்போ கார்த்திகிட்ட வந்து ராஜராஜனும் மயில்வாகனும் கேட்குறாங்க நீ தான் அப்படி ஃபோன் பண்ணினேன்னு கேட்கும்போது இல்லை மாமா நான் ஃபோன் பண்ணலை எனக்கு தெரியாது அப்படிங்கிறாங்க. அடுத்து சாமுண்டீஸ்வரி கண்டுபிடிப்பாங்களா என்ன நடக்கும்னு பார்க்கலாம்.